பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். இந்த நல்ல நாளிலும் இந்த தேவனுடைய செய்தியின் மூலியமாக உங்கள் ஒவ்வொருவரையும் காண்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஒரு மாத காலமாக நாம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக பாடுபட்ட அந்த காரியங்களை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் நம்ம மூலியமாக தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொடுத்தார்கள். அந்த வார்த்தையின் மூலியமாக நம்மளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக கொடுத்திருப்பார். இந்த நாளிலும் இந்த லெந்து நாட்களே என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், தபசு காலம். ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து தவம் இருந்து ஏதாவது ஒரு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு சேஞ்சி வர வேண்டும், ஒரு மாறுதல் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம உட்கார்ந்து இந்த லெந்து நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாடுகளை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த நாட்களிலே இந்த பாடுகளை குறித்து தியானிக்கும் பொழுதும் கூட இன்றைக்கு அநேக மனிதர்களுடைய இருதயம் எப்பொழுது இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இந்த நாளிலும் அடியானுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டு நல்ல ஒரு தலைப்பு, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, அதில் 15வது அதிகாரம் 9வது வசனம், விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இல்லாதபடிக்கு செய்தாராம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, இருதயங்களை சுத்தமாக்குகிற ஒரு தேவன். இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்து நம் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கும்படியாக நம்மளுடைய இதயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் செய்த பாடுகள், அவர் செய்த இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம், செய்த அற்புதங்கள் அதிசயங்களை நினைத்து இறுதியாக கல்வாரி சிலுவையிலே ஒரு பாவமும் அறியாது அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார் என்று சொன்னால், அந்த வார்த்தைகளை தியானிக்கிற வேளையிலே நிச்சயமாகவே நம்மளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். இந்த இயேசுவானவர் சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் எப்பொழுதுமே நல்லவராகவே இருக்கிறார். ஆனால் மனிதர்களுக்கு இந்த இருதயத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த இருதயம் மிகவும் கசப்பு வேதனை உள்ள ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது. இருதயமே எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறதா. இருதயம் வந்தல எப்படி இருக்குதா அப்படின்னாக்கு, அதில் 9வது வசனம், எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அதில் சொல்றார் அடுத்த வசனத்தில், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதாக கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாக இருக்கிறார். இந்த உள்ளிந்திரியங்களை, இருதயத்தினுடைய ஆழத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் நினைவுகள், தோற்றங்கள் எல்லாம் நித்த மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இருதயத்தின் அந்தரங்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் அந்த 6வது அதிகாரத்தில் அந்த 5வது வசனத்தில், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகிறது என்றும் அவன் இதயத்தின் நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராம். அது அவருடைய இதயத்துக்கு व्यसனமாக இருந்ததாம். அதனால ஆண்டவரே பார்த்தார். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்தில்
அங்க நோவா என்று சொல்லக்கூடிய ஒரு மகன், அவன் மட்டும்தான் இந்த பூமியில நீதிமானாக கண்டான். அவன் இருதய சுத்தமுள்ள ஒரு மனிதனாக கண்டாரு. அதனால அவரையும் அவருடைய குடும்பத்தை மட்டும் ஒரு பேழையை உண்டு பண்ணி சொல்லி, அதுக்குள்ள என்ன செஞ்சார் அப்படின்னாக்க பேழையை உண்டு பண்ண சொன்னார். அதற்குள்ள அவனும் அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டதா. அந்த பேழைகளை பண்ண சொல்லி 120 வருஷம் ஒரு பேழையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கான். தேவன் இந்த பூமியை அழிக்க போறார், இந்த பூமியை அழிக்க போறார் என்று சொல்லி நோவாவுக்கு மட்டும் கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். ஆனா நோவா தனிமையா ஒத்தேலை 120 வருஷம் அந்த இடத்துல நின்று இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்பட போகிறது என்று சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். வர்றவன் போறவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா யாருக்கும் புரியல. கடைசியில் தேவனாகிய கர்த்தர் சொன்னது போல அந்த பேழை உண்டு பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அவனுக்கு உள்ள வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கிட சொன்னார். எல்லாத்தையும் சேர்த்து கடைசியில் என்ன செஞ்சார் அப்படின்னாக்க, கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தில் உள்ள 8 பேரையும் உள்ள தள்ளி கதவை பூட்டிட்டார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டும் 40 நாள் இந்த பூமியில மலையை வர்ஷிக்க பண்ணி இந்த பூமியே அழித்து போட்டார், இந்த உலகத்தை அழித்து போட்டார். அது வேதத்தில் அழகா பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதில் 15வது அதிகாரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், அங்க 19வது வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால், எப்படி எனில் இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் உபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூசணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடியது. இதயத்தின் ஆழத்தில் இருந்துதான் என்ன செய்யணும், என்ன நம்ம அனுபவிக்கணுங்கிறது இதயத்தின் ஆழத்திலிருந்து சிந்திச்சு அப்படியே கொண்டு வருகிறது. ஒரு மனுஷன் நம்மளை நல்லா நேசிக்கிறானா எப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நல்ல சில நேரங்கள் அன்பாக இருந்த மாதிரி தெரியும். ஆனால் இருந்தாலும் நம்மளை உள்ளத்தில் எவ்வளோ வைராக்கியம் வச்சிருக்கிறோம், நம்ம மேலே எவ்வளோ ஒரு எரிச்சல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ஒரு நாள் அவன் வாயினால் புறப்படும். இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ அந்த மனிதர்களை புரிஞ்சுக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த பூமியில் வந்து ஒவ்வொருவருடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு, அந்த சிந்தனை, கொலை பாதகம், உபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, தூசணம் இவைகளெல்லாம் மாற்றும்படியாகவே அவர் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க மனுஷனுடைய இருதயம் பொல்லாத காரியங்களே சிந்திச்சுக்கிட்டு இருக்கு. சில மனுஷங்களை பார்த்தீங்க அப்படின்னாக்க யாராவது ஒரு பிடிக்கலன்னா இவனை கொல்லணும் அப்படியே இதயத்தில் வைராக்கியம் வச்சுக்கிட்டே இருப்பான். கடைசியில் வைராக்கியம் வச்சுக்கிட்டு என்னைக்காவது பார்த்தீங்கன்னா வலையலத்தில் பார்த்து நம்ம பார்க்குறோம், அங்கே தண்ணி அடித்தான் கொல்ல எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த இதயத்தில் அந்த வைராக்கியம் வைக்கும் பொழுது சில மனிதர்கள் மதுபானம் பண்ணி அவன் மூளையில் கொஞ்சம் ஏறும்போது அவன் செய்கிற தவறுகள் மிகவும் கொடுமையாக இருக்கும். கொடுமையான தவறுகள் செய்வான். அதனால தான் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுகிற நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம், மதுபானம் பலவர்ணமாய் தீண்டும் போது நீ அதை பாராத, அதை இச்சாத. அது எப்படி இருக்குமா அப்படின்னாக்க விரியன் பாம்பு போல தீண்டுமா. அதை தீண்டி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும் அப்படின்னாக்க 20வது அதிகாரம் 29லேருந்து படிக்கும்போதே, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரித்திருப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாக இறங்கும், முடிவிலே அதை பாம்பு போல கடிக்கும், விரியனை போல தீண்டும், உன் கண்கள் பரஸ்திரியை நோக்கும், தாறுமாறானவர்களை பேசும், நீ நடுக்கடலிலே சயனிக்கிறது போலவும். அதில் படித்து பார்த்தீங்கன்னா அந்த மதுபானம் உள்ளே போனதுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில கொடுமையான பாவங்கள், அக்கிரமங்கள் இப்படிலாம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால தான் சில காரியங்களை விட்டு நம்ம எப்படி விலகணும். எப்போதும் இந்த இருதயம் சுத்தமாக இருக்கணும். இந்த நினைவுகள், நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகள், உணர்வுகள் எல்லாவற்றையும் அறிந்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீ என்ன சிந்திக்கிற ஆண்டவருக்கு தெரியும்.
நம்ம என்ன வந்தாலும் உள்ளத்தில் வேணா என்ன கசப்பு இருக்கு, என்ன வெறுப்பு இருக்கு, யார் மேல என்னென்ன காரியங்களை நம்ம குறித்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கோங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நல்லவைகளே சிந்தியுங்கள், நல்லவைகளே பேசுங்கள். உள்ளத்தில் நல்லவைகளே சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்க நல்லவைகளை பேச முடியும். இந்த உலக உள்ளத்தில் அப்படிப்பட்ட கல்லான ஒரு இருதயம் நம்ம படைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்க இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மகனே மகளே உன் இதயத்தை எனக்கு தா, உன் இதயத்தை எனக்கு தா அப்படிங்கிறார். இந்த இதயத்தில் மட்டும் ஆண்டவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னாக்க ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் வந்து நம்ம சிந்தனைகள், கொலை பாதகம், உபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, தூசணம் இதெல்லாம் புறப்பட்டு வராதபடிக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் இதயத்தை புதிய ஆவியினால் நிரப்பி புதிய மனுஷனாக மாற்றக்கூடிய ஒரே ஒரு தெய்வ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு கல்வாரி சிலுவையில் கடந்த ஒரு மாத காலமாக சிந்தித்து வந்திருப்போம். ஆனால் இன்னைக்கு கடைசியாக இதுவரை நம்ம எதில் மாறி இருக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இதுவரைக்கும் வாழ்க்கையில் எதில் மாறி இருக்கிறோம்? குடிப்பழக்கத்தில் மாறி இருக்கிறோமோ? அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களில் களவு, பொய் சாட்சி, தூசணம், மற்றவர்களை புறங்குறுகிறது, மற்றவர்களை அவமதிக்கிறது, இப்படிப்பட்ட காரியம் இருந்ததுன்னா அந்த கல்லான இதயத்தை நீக்கி சதையோட இருதயம், மென்மையோட இருதயம், புதிய ஆவியை கொடுத்து இந்த பழைய அசுத்தமான ஆவிகளை எல்லாவற்றையும் அடுத்து போட்டு புதிய ஒரு ஆவி, ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை மாற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரு மனுஷனை சுத்திகரிக்க முடியும். வேதத்தில் அழகாக சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமையை விட்டு விலகுங்கள். உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். எப்படி சுத்திகரித்துக் கொள்ள முடியும்? நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும், சகல சாபங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் சுத்திகரிக்க ஒன்றே ஒன்று, கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அவருடைய ரத்தம் ஒன்றே நம்மளை என்ன செய்யும் அப்படின்னாக்க சுத்திகரிக்கும். பழைய ஏற்பாட்டினுடைய காலங்களில் தாவீது ராஜா செய்த பாவத்திற்காக அவர் சொன்னார், சங்கீதம் 51:1-2 என்ன சொல்றார் அப்படின்னாக்க, தேவனே உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும். அதில் 7வது வசனத்தில் சொல்றாரு, நீர் என்னை ஈசோப்பினாலே சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டினுடைய காலங்களில் ஈசோப்பினாலே என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஈசோப்பினாலே அவர்களை ஒவ்வொருவரை சுத்திகரித்தார். இன்னைக்கு என்ன செய்றாரு? நமக்கு நித்திய மீட்பை, அவரோடு கூட இருக்கக்கூடிய நித்திய மீட்பை உண்டு பண்ணி தருகிறார். அதே 14வது வசனத்தில் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பாவங்களறு பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தம் அந்த ஜீவனுள்ள தேவன் மரித்து உயிர் தெழுந்த பிறகு சொன்னார், உலகம் எங்கும் போய் சர்வ சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், நான் இந்த உலகத்தின் முடிவு வரை நான் அவன் கூட இருப்பேங்கிறார். அந்த தேவனுக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்னா, அந்த மன தைரியம் உள்ள சுத்திகரிக்கப்பட்ட ஒரு அனுபவம், பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே அதிகாரத்தில் 22வது வசனத்தில், நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நியாயப்பிரமாணத்தில் கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம்
இந்த இரத்தம் ஒன்றுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே மாற்றுகிறது. கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடையும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்மளுடைய இரத்தத்தை சிந்தினார். இன்னைக்கு 1 யோவான் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே 1:7 வசனத்தில் அங்கே அழகாக சொல்லப்படுகிறது, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறாராம். எனக்கு பாவம் செய்யவில்லை என்று சொல்லுவோமானால் தேவனை பொய்யராக்கிறோம். எல்லா மனிதரும் பாவம் செஞ்சு ஏகமாய் கட்டுவிட்டோம். நன்மை செய்கிறவன் இல்லை. தவறே செய்யாத மனிதன் பூமியில் இல்லை. ஆனால் இன்றைக்கு தவறை உணராதவன் மனுஷனே இல்லை. தவறே செய்யாத எந்த மனுஷியும் இல்லை. தவறை உணராதவள் மனுஷியே இல்லை. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, இயேசுவே உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும், நான் அக்கிரமக்காரன், நான் பாவி, என் இருதய கல்லான இந்த இருதயத்தை எடுத்து எனக்கு சதியான இருதயத்தை தாரும் என்று சொல்லி கெஞ்சும் பொழுது இயேசு கிறிஸ்து பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி அந்த நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. இந்த பூமியிலே மனிதனுடைய வாழ்க்கை 70 வருஷம் தான், பலத்தின் மீதால் 80 வருஷம் தான். அதுவும் வருத்தமும் செஞ்சலும் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நித்திய காலமாக வாழக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு இடம் உண்டு. அதுக்கு இயேசு I am the way and the truth and the life, no one comes to the Father except through me என்று சொன்னார். இயேசு வழி, சத்தியம், ஜீவன். அவர் மரித்து உயிர் திறந்த ஆண்டவர் இன்றைக்கு உயிருள்ளவராக இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த இயேசு கிறிஸ்துவை நாம மீண்டும் பார்க்க வேண்டும், அவரோடு கூட உன்னதமான இடத்துல இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தால் நம்ம கழுவப்பட வேண்டும். இயேசுவின் வார்த்தையினாலே கழுவப்பட வேண்டும். இந்த வசனங்களை நல்லா படிக்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? திஸ் இஸ் த லா. இந்த வசனம் என்ன சொல்லு? இதன்படி நடந்து அதன்படி நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒருவேளை ஐயா என்னால் படிக்க தெரியாது, அப்படியே சரண்டர்டாய் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்துடணும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும். நான் ஒரு நாள் நான் உம்மை பார்க்கணும். யோபனுடைய வாழ்க்கையில் அழகா சொல்றார், கடைசி நாட்களில் என் தேவன் இந்த பூமியில் நிற்பார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை என் தேவனை காணுங்கிற அந்த விசுவாசம், அதான் நம்பிக்கை. ஆனால் அந்த விசுவாசத்தோடு கூட காணப்பட்டார் யோபு. கடைசி நாள் தேவன் இந்த பூமியில் நிற்பார், அந்நிய கண்களை என் கண்களை என் தேவனை காணும் அப்படின்னு சொல்லி அந்த உறுதியான விசுவாசத்தில் இருந்தார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? வேதத்தில் அழகா சொல்லப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் அதில் 29வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னாக்க, அது அருமையான ஒரு வசனம், எனக்கு பிடிச்ச ஒரு வசனம். அதில் அருமையாக சொல்லப்படுகிறது. 10வது அதிகாரம் அதில் 29வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 29வது வசனத்தில், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தப்படுத்தின உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி இந்த கிருபையின் ஆவியை, கல்வாரி சிலுவையில் சித்தப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தானும் அப்படின்னாக்க, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் அப்படிங்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் பரலோகத்திலிருந்து அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இன்னைக்கு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை கழுவி சுத்திகரித்தாரே. இந்த தேவன் எவ்வளவு நல்லவர். அவர் சொல்றார் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனத்தில், அவர் வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி உன்னை கிரயத்துக்கு நான் மீட்டு கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடையவர்கள் அல்ல, இன்னைக்கு நம்மளா இயேசுவினுடைய பிள்ளைகள். இன்னைக்கு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ
அவர் யாராக இருக்கட்டும், எந்த மதத்தினராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய தேவனுடைய பிள்ளை, அவர் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து நம்மளை கரையத்துக்கு மீட்டு கொண்டார். இன்னைக்கு அவருடைய இரத்தத்தினாலே, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்காது உண்மையும் பரிசுத்தமும் உள்ள ரத்தம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மளுடைய இதயத்தை ஒப்புக் கொடுப்போமா? நம்மளுடைய சிந்தையை ஒப்புக் கொடுப்போமா? 2 தீமோத்தேயு அங்கே 2வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க அங்க அருமையாக ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் மரமும் மனுமான பாத்திரமும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்குரியது, சில கனவீனத்திற்குரியது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பொன் வெள்ளி இது விளையாடப்பட்டது. அந்த பொன் வெள்ளி இன்னும் மரத்தினால செய்யப்பட்டது, கட்டையினால செய்யப்பட்டது, மண்ணினால செய்யப்பட்ட அருமையான கிளாஸ், இந்த சின்ன சின்ன இதுகள்லாம் செய்து வைப்பாங்க. இது வெள்ளியினால பொண்ணினால வெட்டப்பட்டதுன்னு நம்ம எதை விரும்புவோம்? அழகாக இருக்கக்கூடிய ஆகா தங்க கப், பொன், ஆகா வெள்ளி கப், இதில் தான் தண்ணி குடிக்கிறத பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய மனிதர்கள் எல்லாரும் விரும்புவாங்க. ஆனால் எல்லா பாத்திரமும் இருக்கு, பொண்ணு இருக்கு, வெள்ளி இருக்கு, மர பலகையினால செய்து இருக்கு, அழகா மண்ணினால செய்யப்பட்ட சில பாத்திரங்கள் இருக்கு. ஆனால் எந்த பாத்திரம் இருந்தாலும் ஒரு தங்க கிளாஸை எடுக்கிறோம், அதுக்குள்ளுக்குள்ள ஏதாவது தூசிகள், ஏதாவது ஒரு பூச்சிகள் ஏதாவது கிடந்ததுனாக்க அந்த ராஜா அதை பார்த்த உடனே அதில் எடுத்து குடிப்பாங்களா? ஏதாவது தண்ணி கிணி குடிப்பாங்களா? வெள்ளி பாத்திரம், அதில் ஏதாவது ஒரு அருவருப்பு இருக்கு, அதை குடிப்பாங்களா? ஆனால் அழகாக கழுவி வைக்கப்பட்ட ஒரு மண் பாத்திரம், ஒரு அழகான ஒரு கிளாஸாக இருக்குன்னு வைங்களேன், அது சுத்தப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனால் அந்த சுத்தப்படுத்தி வைக்கும் பொழுது அதைத்தான் பார்த்தீங்கன்னா அதில் அழகாக தண்ணியை கோரி குடிப்போம். ஆனால் அசிங்கமாக இருக்கக்கூடியது, கழுவாமல் இருக்கக்கூடியது ராஜா உபயோகிக்க முடியாது. இன்னைக்கு இந்த உலகத்தில் என்னென்ன பாவத்தில், அக்கிரமத்தில் நம்ம அந்த 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 வெள்ளி பொண்ணு பாத்திரத்தில் நம்ம இருக்கலாம். ஆனால் இந்த இருதயம் இன்றைக்கு அருவருப்பான சூழ்நிலையில் ராஜா விரும்புகிற அந்த பாத்திரமா நம்ம இல்லை அப்படின்னாக்க 4 வடு வரும், அவங்களை தள்ளுவார். அருவருப்பானவர்கள், அக்கிரமங்கள் எவ்வளவு பெரிய பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான். நான் பெரிய பிஷப், நான் பெரிய ரெவரண்ட், நான் இத்தனை சபையை உருவாக்கினவர், எவ்வளவு சொன்னாலும் சரிதான். சுத்தமா இருக்கிறீர்களோ, உங்கள் இருதயம் பரிசுத்தமா இருக்கிறோ, நீ அங்க ஆண்டவருக்கு பயந்து, உண்மையாக ஆண்டவருக்கு பயந்து நம்ம நடக்கிறோமோ, இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருக்கலாம், ஆண்டவருக்கு பயந்து அவர் வேத வசனங்களுக்கு நடுங்கி இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அழகா வெளிப்படுத்தின விசேஷம் அதுல 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்தின விஷயத்தில் அழகா சொல்லி இருக்கிறார். இதோ மேகங்களுடனே கூட வருகிறேன். அதுக்கு முந்தின வசனம், தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களறு நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினர். இயேசுவுக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை கழுவி சுத்திகரித்து நாளைக்கு ஒரு நாள் இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர்கள் மத்தியில் நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கொண்டு போய் நிறுத்துவேன் என்று சொல்லுகிறான். அதனால எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, 4 ஒன்று வரும். இந்த உலகத்தில் பாவத்துமோ அக்கிரமம் செய்துக்கிட்டே இருந்தானாக்க அதே வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் கொண்டு வந்து முடிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி 22வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும்,
நீதி உள்ளவன் இன்னும் நீதியை செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். ஆண்டவராகிய தேவன் வருவேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக வருவார். கடைசி காலம் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் இன்றைக்கு நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடைசி நாட்கள்ல பார்த்தீங்களா, விசுவாசம் இல்லை, இன்னைக்கு அன்பு இல்லை. இன்னைக்கு விசுவாசத்தை காண்பவர் யாரோ அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அன்பு இல்லை, விசுவாசம் இல்லை, எல்லாம் வத்தி போச்சு. இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பணம் 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 பதவி. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எவ்வளவு பணம் இருந்தாலும், கோடி கோடியா எத்தனை லட்சம் கோடிகள் இருந்தாலும் சரிதான், ஒரு நாள் இந்த உலகத்தில் விட்டுட்டு போயிடணும். ஆனால் நித்திய காலமாக வாழக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாழ்வு உண்டு. இதுக்கு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து, மகனே மகனே உன் இதயத்தை தான், உனக்காகவே நான் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டேன், உன் பாவங்களை மன்னிக்கும்படியாகவே நான் இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தேன். என்னுடைய இரத்தம் அல்லாமல் இந்த பூமியில பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கும் இல்லை என்று சொன்னார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி நாட்களிலே, இந்த லெந்து நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாடுகளை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த கடைசி நாளிலே இன்றைக்கு உங்களுடைய இதயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இதயத்தில் சுத்தம் இல்லை, அட்டூழியம் அக்கிரமம் செய்துகிட்டே இருக்கிறோம், தேவனை தரிசிக்க முடியாது. நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவன் தங்கும் ஸ்தலம் தேவனுடைய ஆலயம். இந்த தேவன் நமக்குள்ள வந்து தங்க வேண்டும் என்று சொன்னால் இதயத்தை சுத்திகரிக்கப்பட வேண்டும். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், தேவன் அவனோடு கூட தரிசிப்பார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த இயேசு எனக்காக வந்தார். என் பாவங்களை, என்னுடைய சாமங்கள், என்னுடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். என் இதயத்தினுடைய இருக்கக்கூடிய நினைவுகள், எண்ணங்கள், இந்த மத்தேயு 15வது அதிகாரத்தில் சொன்னது போல அந்த கொலை, பாதகம், தூஷணம், உபச்சாரம், வேசித்தனம், இதை என் இதயத்திலிருந்து எல்லாவற்றையும் அகற்றி போட்டு என் தேவனை என்னை சுத்திகரித்தாரே, அதற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நம்ம துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் செய்த அந்த மகத்துவமான காரியங்கள், நம்மளுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார், நம்மளுடைய நோய்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். மத்தேயு 8:17 நம்மளுடைய மூதாதையர்கள் செய்த அக்கிரமங்கள், சாபங்களை சுமந்தார். கலாத்தியர் 3:13 நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியான ஆக்கினையை கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்தார். நீங்கள் ஏசாயா 53:5 பார்க்கலாம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியான ஆக்கினை ஏற்றார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பாவத்திற்கு மேல் பாவம், அக்கிரமத்தை செய்து உள்ளத்திலே சமாதானத்திலிருந்து காணப்படுகிறீர்களா? எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரு கரங்களை நீட்டி, மகனே மகளே உன் இதயத்தை எனக்கு தான், நான் உன் இதயத்தில் தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் விரும்புகிறார். இந்த நாளிலும் ஆண்டவருக்கு நம்மளுடைய இதயத்தை அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் வேற எதையும் கேட்கலங்க, எங்க பொண்ணு வெள்ளி எதையுமே கேட்கலங்க, உன்ட்ட இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் தானு கேட்கலங்க. மகனே மகளே உன் இதயத்தை எனக்கு தான். இந்த இதயத்தை மட்டும் ஆண்டவரே, எனக்கு சில பாவத்திலிருந்து என்னால் விடுதலை ஆக முடியல, நான் பாவங்கள்லேருந்து விடுதலாகன்னு நினைக்கிறேன், ஆனால் முடியலை. நான் ஒரு நிர்பந்தமான மனுஷனாக காணப்படுகிறேன். யார் என்னை பாவ சரீரத்திலிருந்து விடுதலாக்குவா என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்ப்போடு கூட காணப்பட்டால் இந்த இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய சகல பாவங்கள் நீக்கி உங்களை சுத்திகரிக்காது உண்மை பரிசுத்தம் உள்ள ரத்தம். இந்த நாளில் உங்களுடைய இதயத்தை ஆண்டவருக்கு நேராக அர்ப்பணிப்போமா? கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஜீவன் உள்ள தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான நல்ல ஒரு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த ஒரு மாத காலமாக எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தை வசனங்களை தியானிக்க கேட்க எங்களுக்கு கொடுத்த நல்ல சிலாய்க்கத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய இதயத்தை அறிந்திருக்கிற தேவன், எங்களுடைய இதயத்தின் அந்தரங்கங்கள், எண்ணங்கள், நினைவுகள், உணர்வுகளை எல்லாம் அறிந்த தேவனீர் அல்லவா. ஆண்டவரே, என்னுடைய இதயம் எவ்வளவு கல்லான ஒரு இதயமாக இருக்கிறது, என் இதயத்தை நீர் மாற்றும் ஆண்டவரே. எனக்கு ஒரு சதையான இதயத்தை தந்து என்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தாவே முற்றிலுமாக என்னை அகற்றி போட்டு ஒரு சதையான இதயத்தை தந்து ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நான் பிரயாசப்படுகிறேன் ஆண்டவரே.
நீர் என்னைக்குள்ள வந்து உங்களுடைய இரத்தத்தினாலே கழுவும், என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான நல்ல ஒரு மாலை வேளையிலும் இந்த ஜீவனுள்ள வார்த்தை வசனங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க நீர் கொடுத்த நல்ல சிலாய்க்கத்திற்காக ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் மாற்றுமாப்பா. ஒவ்வொருடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த மகா தெருக்குள்ள அந்த இதயத்தை எல்லாவற்றையும் மாற்றி, அந்த கல்லான இதயத்தை மாற்றி ஒரு சதையான இதயத்தை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகள் ஆவியிலே எளிமையுள்ள ஒரு பிள்ளைகளாக, இதயத்திலே சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாக திகழ உங்களுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், வாழ்க்கையை மாற்றும், தாழ்த்தி உங்களுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனங்களை அதிகமாக படிங்க, தியானிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.